ரேடியோஸ்டி வியூவர்ஸ்க்கு ஒரு பெரிய ஹாய் அண்ட் இன்னைக்கு வந்துட்டு கார்டியோ எலக்ட்ரோபிசியாலஜிஸ்ட் டாக்டர் கார்த்திகேசன் நம்ம கூட இருக்காரு. ஆக்சுவலி வந்துட்டு இவர் சீனியர் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட் அண்ட் எலக்ட்ரோபிசியாலஜிஸ்ட் நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ். அண்ட் நிறைய டவுட்ஸ் இருக்கு எங்களுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் பத்தி, அதை பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறோம் டாக்டர். வெல்கம் டு மை ஷோ. வணக்கம், எல்லாரும் நேயர்களுக்கும் வணக்கம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட்லி இந்த கார்டியோ பிசியாலஜிஸ்ட் எலக்ட்ரோபிசியாலஜிஸ்ட் அப்படிங்கிற இந்த இதுவே எனக்கு வந்து ரொம்ப புதுசா இருந்தது. அப்படின்னா என்ன டாக்டர்? பேசிக்கா நாங்க வந்து கார்டியாலஜிஸ்ட். இன்னைக்கு ஹார்ட் டாக்டர் பத்தி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். மக்களுக்கு ஒரு இதய சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள், நெஞ்சு வலியா மூச்சு வாங்கலாம், ஒரு ஹார்ட் டாக்டர் பார்க்கணுன்றதுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நாங்களும் ஹார்ட் டாக்டர் தான். ஹார்ட்டுக்கு மேல இதோட சப் ஸ்பெஷலைசேஷன். ஹார்ட் வந்து மனிதனுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டினால தான் இயங்குது. நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா, ஒரு எனி ஒரு இல்னஸ் போனீங்கன்னா அவங்க பல்ஸ் பார்ப்பாங்க, இதயம் எத்தனை தடவை ஒரு நிமிஷத்துக்கு துடிக்குதுன்னு பார்ப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இதய துடிப்பை தான் வந்து அது எதனால இதய துடிப்பு நடக்குது அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிசிட்டினால, ஒரு மின் தூண்டல்னால தான் அது நடக்குது. அந்த மின் தூண்டல் எலக்ட்ரிசிட்டியில வர கோளாறுகள் தான் வந்து பல்ஸோட டிசார்டரா மாறி பல்ஸ் வித்தியாசமா வர ஆரம்பிக்கும். அதை பத்தி ஒரு சிறந்த துறை தான் வந்து எலக்ட்ரோபிசியாலஜி. ஹார்ட்ல உள்ள எலக்ட்ரிசிட்டியில வர ஒரு கோளாறை வந்து கண்டறிந்து அதுல ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றக்கூடிய ஒரு துறை தான் வந்து எலக்ட்ரோபிசியாலஜி. ஸோ வி ஆர் ஆல்சோ லைக் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட், பட் ஃபர்தர் ஸ்பெஷலைஸ்ட் இன் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த ஹார்ட். ஓகே, சோ இந்த பேசிக்கலி யூ டீல் வித் ஹார்ட் ரிதமோட அந்த டிசார்டர்ஸ் நினைக்கிறேன் இல்லையா டாக்டர்? எக்ஸாக்ட்லி. நம்ம வந்து நோ யுவர் பல்ஸ், நோ யுவர் ரிதம்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியா இருக்கவங்கள கூட நம்ம அப்பப்போ பல்ஸ் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இருக்க கேட்ஜெட்ஸ்ல வந்து நம்ம ஒரு மொபைல்ல வச்சிங்கனாவே உங்க பல்ஸ் ரேட் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை, ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு தடவைன்னு காமிக்கும். ஸோ aware of their pulse rate, that is how many times heart is beating per minute. ஸோ அதுல வர அந்த ரிதம் சீரா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஹார்ட் இயங்குறதே நம்மளுக்கு தெரியாது. அதுல வந்து ஒரு சீரற்ற தன்மை வர ஆரம்பிக்கிறப்பதான் வந்து பல்ஸ் குறைவாவோ கூடவாவோ இல்லை எராட்டிக்கா துடிக்கிறப்பதான் வந்து அது ஹார்ட் ரிதம் டிசார்டர்னு சொல்லுவோம். ஹார்ட் ரிதம் டிசார்டர் வரப்ப அது ரிதம் வந்து டிஸ்டர்ப் ஆகிறப்ப அது வந்து சீக் யுவர் அட்டென்ஷன். அது வந்து உங்களுக்கு மைண்டை வந்து ஹார்ட் இயங்குறது தெரிய ஆரம்பிக்கும், உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இல்லைன்னா நம்ம வந்து நம்ம வேலையை பார்ப்போம், ஹார்ட் பாட்டுக்கு நல்லா இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஹார்ட் இயங்குறதே தெரியாது. இந்த ரிதம் டிசார்டர் தான் வந்து நம்ம வந்து ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டு. கார்டியாக் எலக்ட்ரோபிசியாலஜின்றது ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டு. இதனால ரிதம் வருது, எதனால ஒருத்தங்க பல்ஸ் குறைவா துடிக்குது, எதனால ஒருத்தங்க பல்ஸ் அதிகமா துடிக்குது, அது எதனாலன்னு கண்டறிஞ்சு அதை எப்படி நம்ம சீராக்கலாம், எப்படி ஒரு ரிதத்தை மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு துறை தான் வந்து கார்டியாக் எலக்ட்ரோபிசியாலஜி என்று சொல்லுகின்ற துறை. ஆமா, ரிதம் டிசார்டர் தான் வந்து கார்டியாக் அரித்மியான்னு சொல்லிக்கிறோம். பல்ஸ் வந்து ரொம்ப குறைவா துறைக்கிறப்ப நம்மளுக்கு தெரியும் மனிதனோட இதயமானது ஒரு நிமிஷத்துக்கு வந்து 50-100 முறை துடித்து கொண்டு இருக்கும். நம்ம ஒரு சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கோம், ரிலாக்ஸா இருக்கோம்னா 50-100 முறை இருக்கும். இதே நம்ம எக்ஸசைஸ் பண்றோம், ஓடுறோம், டென்ஷனா வரும், ஆன்சைட்டி அப்படிலாம் பண்றப்ப பல்ஸ் கொஞ்சம் கூடவும் அதிகமாகும். இதே நைட்டு தூங்கும் அப்படின்னா 40 அது மாதிரிலாம் கூட குறைய ஆரம்பிக்கும். ஸோ பாடிக்கோட ஆக்சிஜனுக்கு உடம்புக்கு தேவையான அளவு வந்து இதயம் வந்து ஒரு ரேஞ்சில் பிடிச்சிட்டு இருக்கும். பட் சிலவங்களுக்கு வந்து பல்ஸ் வந்து தேவையோட உட்காந்துட்டு இருக்கவே வந்து 30-40 குறையிறப்ப அது வந்து பிராடி அரித்மியான்னு சொல்லுவோம். சிலவங்களுக்கு சும்மா இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி திடீர்னு ஹார்ட் ரேட் ஒரு 200, 250, 300 அடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அது வந்து ஒரு டாக்கி அரித்மியான்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ரிதம் டிசார்டர், இதான் அரித்மியான்னு சொல்லுவோம். இந்த நார்மல் ரேஞ்சை விட்டு அவுட் ஆஃப் த ரேஞ்ச் போறதுதான் வந்து நம்ம அரித்மியா என்று சொல்லிக்கிறோம். இது எதனால குறையுது, எதனால பல்ஸ் அதிகமாகுது, ஒரு தேவையே இல்லாம எதனால இப்படி எல்லாம் நடக்குதுன்ற கண்டறிஞ்சு அதை சீர் பண்றதுதான் ஹார்ட் ரிதம் டிசார்டர், அரித்மியாஸ் எல்லாமே சொல்றோம். ஓகே, இந்த டிசார்டர்க்கோ இல்ல இந்த அரித்மியாஸ்ங்கிறதுக்கோ வந்து யாரு வந்து ரிஸ்க் அதிகமா இருக்கு? யாருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிதம் டிசார்டர் வந்து இது ஏஜ் பாரே கிடையாது. இது வந்து ரிதம் டிசார்டர் வந்து நான் சொல்ல இந்த ரிதம் டிசார்டர்ஸ் வந்து இந்த அரித்மியாஸ் வந்து 2 வகையா பிரிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்ஸ் ஒன்று குறைவா உள்ளது, தேவையை விட குறைவா துடிக்கிறது. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலை சுத்தல், மயக்கம், சோர்வா இருப்பாங்க, டயர்ட் ஆயிடுவாங்க, நடக்க முடியாது, நடந்தா மூச்சு வாங்கும், அடிக்கடி மயக்கம் போட்டு விழுவாங்க. ஏன்னா பல்ஸ் குறைவா இருக்கிறப்ப தேவையான அளவு பிளட் ஆக்சிஜன் பிரெயினுக்கு போவாது, மற்ற ஆர்கன்ஸும் போவாது, அவங்க இது மாதிரி வருவாங்க. பல்ஸ் அதிகமா போறப்ப 150, 200, 250 போறப்ப துடிப்பு பால்பிட்டேஷன், படபடப்புன்னு வருவாங்க, மூச்சு வாங்கும், நெஞ்சு வலி வரும், எமர்ஜென்சிக்கு வந்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து இது இந்த ரெண்டுமே வந்து பல்ஸ் எராட்டிக்கா போறது எல்லாமே வந்து ஏஜ் பாரே கிடையாது. நம்ம பிறந்த குழந்தையில இருந்து ஈவன் கருவில் இருக்கும் குழந்தையில இருந்து நம்ம வந்து சாவர வரைக்கும் எந்த ஏஜ்லயும் இந்த எராட்டிக் பல்ஸ் வந்து நடக்கலாம். ஆனா காமன் ஏஜ் குரூப் அப்படின்னா ஒரு 30ல இருந்து ஒரு 60 ஏஜ் குரூப் வந்து காமனான ஒரு ஏஜ் குரூப். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மோஸ்ட்லி இந்த பர்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்துச்சு, எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ல ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா சிலவங்களுக்கு வந்து பிறக்கிறப்பே வந்து தேவையை விட தேவையில்லாம எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிக்கல் ஒயர் டெவலப் ஆயிரும். அது மாதிரி இருக்கிறதுல ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆகி திடீர்னு பல்ஸ் 70ல இருக்கிறது 250 அடிக்கும். ஸோ இது வந்து காமன் ரீசன், எஸ்விடின்னு சொல்லுவோம், அது ஒரு காமன் ரீசன். இதுதான் ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக்கா இருக்கா டாக்டர்?
காசுன்னு பார்க்குறப்ப இது வந்து அது வந்து பர்த் டிஃபெக்ட் வந்து ஒரு மெயின் ரீசன். இந்த எலக்ட்ரிக்கல்ஸில் வந்து பர்த் டெவலப்மெண்டலாகவே ஒரு டிஃபெக்ட் இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா ஒயர் இருக்கிறது ஒரு காமன் ப்ராப்ளம். ஸோ இது இன்னொரு காமன் ப்ராப்ளம் வந்து ஏட்ரல் ஃபிப்ரிலேஷன் சொல்லக்கூடிய ஒரு ஏஜிங்னால வரக்கூடிய ப்ராப்ளம். அதுதான் இப்போ ரொம்ப காமனாக இப்போ உலகம் பூராவும் டீல் பண்ணுறக்கூடிய ஒரு அரித்மியாஸ். அதாவது ஏட்ரல் ஃபிப்ரிலேஷன் ஒரு 60 வயசுக்கு மேலே வரக்கூடிய ப்ராப்ளம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஒரு காமனாக ஒரு பிபி, ஒரு ஹை பிபி, ஒரு சுகர், ஒரு டயபெட்டிஸ், ஓவர் வெயிட், ஒபிசிட்டி, கொரட்டை விடுறது, ஆல்கஹால், எக்ஸசிவ் ஸ்மோக்கிங், இதெல்லாம் காமன் ரிஸ்க் ஃபேக்டர். இதெல்லாம் நான் நிறைய வந்து பிபி, சுகர், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து இப்போ இந்தியாவிலே இப்போ எல்லாம் அதிகமாயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால வரக்கூடிய ரிதம் டிசார்டர் அரித்மியா தான் வந்து இந்த ஏட்ரல் ஃபிப்ரிலேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிவேக இதய துடிப்பு. அது வந்து இதெல்லாம் காமன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். பட் இது வந்து ஒரு 60+ ஏஜ் குரூப்புக்கான ஒரு ப்ராப்ளம். அதே வந்து சில ப்ராப்ளங்கள் வந்து 30லேருந்து 60க்குள்ள வந்து இந்த டெவலப்மெண்டல் டிஃபெக்ட்ஸ், டெவலப்மெண்ட்ல எலக்ட்ரிசிட்டியில் உள்ளது. இன்னும் வந்து 30 இயர்ஸ் கம்மியா இன்னும் பிறந்த குழந்தைகள், சின்ன ஸ்கூல் போற பிள்ளைங்களுக்குலாம் வந்து இன்னும் ஜெனடிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். மரபு வழியா வரக்கூடிய சில ப்ராப்ளங்கள் அதெல்லாம் இருக்கலாம். ஸோ அது மாதிரி டெவலப்மெண்டல் ப்ராப்ளம்ஸ், மரபு வழியா வரக்கூடிய ப்ராப்ளங்கள் இது மாதிரி எல்லாம் இருக்கலாம். ஸோ அதனால வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஜ் பார் இல்லாம ஆனால் ரீசன் எக்கோனா காசேட்டிவ் ஃபேக்டர்ஸ் ரீசன் பார்த்தீங்கன்னா ஏஜ் குரூப்பை பொறுத்து மாறும். ப்ராப்ளம், மிடில் ஏஜுக்கு ஒரு குரூப்பான ப்ராப்ளம், சின்ன வயசுல ஒரு குரூப்பான ப்ராப்ளம். காசேட்டிவ் ஃபேக்டர்ஸ் மாறும். பட் அந்த ரிதம் டிசார்டர் வந்து இட் இஸ் தேர் ஃபார் எவரி ஏஜ் குரூப் பீப்புள். ஓகே. சோ இந்த சிம்டம் இருந்தா எனக்கு அரித்மியாஸ் இருக்கு அப்படின்னு நான் வந்து டயக்னோஸ் பண்ணி டாக்டர்கிட்ட போகணுங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல, அது என்னென்ன இருக்கும் டாக்டர்? அதான் ரொம்ப நல்ல கேள்வி. இது வந்து என்ன மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பால்பிட்டேஷன், படபடப்பு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து இதயம் வந்து ஒரு சீரா இயங்குறப்ப ஒரு 60லேருந்து 70 வரைக்கும் துடிக்கிறப்ப யாருக்குமே தெரியாது, இதயம் இயங்குறதே தெரியாது. நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம், ஹார்ட் இயங்குறதே நம்மளுக்கு தெரியாது. அவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு பால்பிட்டேஷனா தெரியுதுன்னா அதிக வேகமாக துடிக்கிறது தெரியுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ 70ல இருக்கிறப்ப நம்மளுக்கு தெரியாது. அதே ஒரு 200ல போறப்ப யாருக்கும் தெரியாம இருக்காது. அவங்களால டாலரேட்டே பண்ண முடியாது. நல்லா ஃபிளட் இந்த தடவை படப்படப்படன்னு அடிக்குது டாக்டர், என்னால தாங்க முடியல அப்படின்னு போய் படுத்துருவாங்க. இல்லைன்னா ஹெல்ப் அண்ட் தே வில் கோ டு எமர்ஜென்சி. அதனால பால்பிட்டேஷன் இதுல என்னன்னா பால்பிட்டேஷன் வந்து சில பேத்துக்கு சில நிமிடங்கள் தான் இருக்கும், சில பேத்துக்கு வந்து ஒரு சில மணி நேரங்கள் இருக்கும். சிலவங்களுக்கு வந்து நிக்கவே நிக்காத அது எமர்ஜென்சி போய் ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் நிற்கும். ஸோ அந்த ஒன்ஸ் எமர்ஜென்சி போகிற அளவுக்கு வந்துருச்சுன்னா அது ஈஸி டு டயக்னோஸ் இட். பட் யாருக்கு டயக்னோஸ் பண்ணாமல் மிஸ் ஆகிட்டே போவோம் அப்படின்னா சில நிமிடங்கள் இருந்து சில மணித்துளிகள் இருந்துட்டு போயிடுச்சுன்னா அவங்களால அதை டாக்குமெண்ட்டே பண்ண முடியாது. இருந்திருந்தாப்புல அடிச்சது டாக்டர், நான் ஒரு 5 மினிட்ஸாக இருந்துச்சு, என்னென்னு நான் இது பண்ணக்குள்ள சரியாயிருச்சு, டக்குன்னு நின்று போச்சு அப்படின்பாங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் நிபுணரை அணுகி, இந்த எலக்ட்ரோ ஸ்பெஷலிஸ்ட் அணுகி, எதனால் திடீர்னு அதை நெக்லெக்ட் பண்ணாமல், எதனால் இது மாதிரி திடீர்னு நான் சும்மா உட்காந்துருக்கப்போ தேவையில்லாமல் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அடிக்குது, அதுக்கப்புறம் நல்லாயிடுறேன் நான் அப்படின்றத வந்து டேட்டாக பார்க்கணும். நிக்காம அவங்க எமர்ஜென்சிக்கு போயிருவாங்க, டெஃபினட்டா அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பால்பிட்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஒரு சிம்டம்ஸ். இன்னொரு இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ் வந்து பல்ஸ் குறையிறப்ப தலை சுத்தலன் மயக்கம். இந்த தேவையான அளவு இதயம் துடிச்சாதான் வந்து பிரெயினுக்கு ரத்த ஓட்டம் போகும், ஆக்சிஜன் போகும். தேவையோட குறையிறப்ப இல்லை இதயம் ஃபியூ செகண்ட்ஸ் நின்று போயிடுறப்ப பிளட் போகாம அவங்க மயக்கம் அடிச்சு விழுவாங்க. ஸோ அதையும் நெக்லெக்ட் பண்ணாம அது இம்பார்ட்டன்ட் சீரியஸ் ப்ராப்ளம். ஸோ அடிக்கடி தலை சுத்தல், மயக்கம், நினைவு விழுந்து கீழே விழுவுறது, அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க தடிக்கி விழுந்துட்டோம்னு நினைச்சுப்பாங்க, வலிக்கிட்டு விழுந்துட்டோம்னு நினைச்சுப்பாங்க. அந்த அளவு பிக்கர் அவங்களே எந்திரிச்சு நடப்பாங்க. பட் கூட இருந்தவங்க தெரிவாங்க, இல்ல அவங்க நாங்க தடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, சும்மா வலிக்கிட்டு ஒன்றும் வளர்க்கறதுக்கு அவங்க ஒன்றும் இல்லை, அவங்க டெஃபினட்டா இருந்து தான் விழுந்திருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு. இல்ல சில எங்கட பேசிட்டே இருந்தாங்க, அப்படியே கீழே சரிஞ்சிட்டாரு, திருப்பி அவரே எந்திரிச்சு உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்பாங்க. இது மாதிரி திடீர்னு மயக்கம் போடுறது, அடிக்கடி தலை வர்றது, இதெல்லாம் வந்து ஒரு டேஞ்சரஸான அறிகுறிகள். குறைவான துடிப்பு உள்ளவங்களுக்கான வரக்கூடிய ப்ராப்ளம். துடிப்பு அதிகமாக பால்பிட்டேஷன், படபடப்பு, அதுதான் ஒரு காமன் சிம்டம்ஸ். பட் சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து பால்பிட்டேஷன்ஸும் இருந்திருக்கும், இது ரெண்டுமே இருந்திருக்கும். அப்ப வந்து நான் கண்டிப்பா போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கும்ல டாக்டர்? எப்படி இதை டயக்னோஸ் பண்ணுவோம் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்ல இதை டயக்னோஸ் பண்றது எப்படி? ஹாஸ்பிட்டல் நம்ம வந்து ஈஸியா பண்ணிடலாம். ஏன்னா நான் வந்து 2 விதமான பேஷண்ட்ஸ் வருவாங்க. ஒன்று வந்து அவங்க நான் ஸ்டாப்பா சிம்டம்ஸ் இருந்து எமர்ஜென்சிக்கு வந்துருவாங்க. நான் சொன்ன மாதிரி ஹார்ட் எடுத்து நிக்காம அடிச்சதுன்னா யாராலையும் வீட்டில் உட்காந்துருக்க முடியாது. They cannot tolerate more than 15-20 minutes. They will rush to the emergency, they will land into the emergency. அது மாதிரி ஈஸியான ஒரு சிம்பிள் இசிஜி எடுத்தா போதும். இது இப்போ டயக்னோஸ் பண்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இன்வெஸ்டிகேஷன் ஒண்ணுமே தேவையில்ல. ஒரு இசிஜி எடுத்தாவே அந்த இடத்துல தெரிஞ்சிடும். ஹார்ட் ரிதமுக்கு ஒரு சிம்பிள் இன்வெஸ்டிகேஷன் வந்து இசிஜி தான். இசிஜி எடுத்துட்டோம்னா துடிப்பு வந்து எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதை வச்சு நம்ம டயக்னோஸ் பண்ணிடலாம். அது ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் கூட நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் நம்ம பேசுவோம். ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்துக்கலாம்.
இன்னொன்னு வந்து போட்டு விழுகுறாங்க அப்படின்றப்ப நம்ம வந்து அதுவும் ப்ராப்ளம். இன்னொன்னு ப்ராப்ளம் வந்து இந்த பால்பிட்டேஷன் வந்து அவங்க வீட்ல இருந்து கிளம்புவாங்க, வர வழியிலே பால்பிட்டேஷன் சரியாயிரும், எல்லாமே நின்று போயிடும், நார்மல் ஆயிரும். இதை வந்து எடுத்த இசிஜி தான் பர்ஃபெக்டா நார்மலா இருக்கும். ஸோ இது மாதிரி அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தரையும் போறப்ப டாக்டர் வந்து எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு நினைச்சு விட்டுட்டு இருப்பாங்க. பட் அவங்க வந்து எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்பாங்க. இதுக்கு வந்து அவங்க நிபுணரை அணுகுனாதான் வந்து நம்ம மாதிரி எலக்ட்ரோஃபிஷியல் அணுகுனாதான் வந்து இது மாதிரி அவங்க சிம்டம்ஸ் வச்சு நம்ம ஃபர்தரா எப்படி இதை டேக் இட் ஃபார்வர்டு. ஏன்னா அவங்களால டாக்குமெண்ட் பண்ண முடியல. அது வந்து ஒரு லாஸ்டிங் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான். எங்கேயா நான் வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். இல்ல ஒரு கிராமத்துல இருக்காங்க, ஒரு ரிமோட் ஏரியால இருக்காங்க, நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும்னாவே எனக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும் அப்படின்ற பட்சத்துல அவங்களால ஒரு 1/2 மணி நேரம் ப்ராப்ளத்தை ரெக்கார்டே பண்ண முடியாது. அப்படின்றப்ப நம்ம அதுக்கான ஸ்பெஷல் இதெல்லாம் இருக்கு. நம்ம வந்து அதுக்கு எப்படி பாத்தீங்கன்னா 1 டே ஃபுல் டே மானிட்டர் பண்ணலாம். அது மாதிரி ஹோல்டர் மானிட்டர் இருக்கு. ஒரு இசிஜி ஸ்மால் பேட்ச் மாதிரி போட்டோம்னா அது 1 டே 3 டேஸ் 5 டேஸ் 7 டேஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணும், 14 டேஸ் கூட ரெக்கார்ட் பண்ணும். அது மாதிரி ஒரு பேட்ச் மாதிரி போட்டு அனுப்பிச்சு விட்டுருவோம் வீட்டுக்கு. நீங்க போய் வேலையை பார்த்துட்டு இருங்க, உங்க இசிஜி அதில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் 24 ஹவர்ஸ் 365 டேஸ் மாதிரி 7 டேஸ்க்கு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும் 24 ஹவர்ஸ்க்கு சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு இன்னைக்கு நாள் 2 நாள் கழிச்சு ஏதாச்சும் ஒரு திருப்பி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக டாக்குமெண்ட் ஆயிரும். அவங்க ஒரு மாதிரி கழிச்சு கூப்பிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து மானிட்டரிங் அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இப்போ. ஓகே, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் டாக்டர்? ஆக்சுவலி ட்ரீட்மெண்ட்னா 2 விதமா பிரிக்கலாம். நம்ம வந்து 2 விதம் பேசணும் அரித்மியாஸ்ல. வந்து ஒன்று வந்து ஃபாஸ்ட் ஹார்ட் பீட். ஃபாஸ்ட் ஹார்ட் பீட்ல வந்து நம்ம வந்து அதிவேக இதய துடிப்பு, அவங்களுக்கு மோஸ்ட்லி பால்பிட்டேஷன், மூச்சு வாங்கி வரவங்க அடிக்கடி சில நிமிடங்கள்ல சில மணித்துளிகள் இருக்கலாம். அது எமர்ஜென்சில வந்து டாக்குமெண்ட் பண்றோம். சரிங்களா? அவங்க டாக்குமெண்ட் பண்ண முடியலன்னா டைரக்டா நம்ம வந்து எலக்ட்ரோபிசியாலஜி ஸ்டடி என்று சொல்லிக்கிற ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தை செக் பண்ணக்கூடிய டெஸ்ட். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு நெஞ்சு வலி, ஒரு ஹார்ட் அட்டாக்னா ஆஞ்சியோகிராம் பண்ணணும், பிளாக் இருக்கான்னு பார்க்கணும், ஸ்டென்ட் போடணும், பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கணும்ன்றது அவேர்னஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த துடிப்புல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, எலக்ட்ரிசிட்டியில உள்ள கோளாறு இருக்கு அப்படின்னா அதை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எலக்ட்ரோபிசியாலஜி ஸ்டடி என்று சொல்லிக்கிற ஒரு டெஸ்ட். அது வந்து அட்மிட் பண்ணி தொட வழியா ஊசி போட்டு ஹார்ட்டுக்குள்ள போய் எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தை செக் பண்ணி பார்ப்போம். அப்ப நம்மளுக்கு தெரியும் எந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் குறைபாடு இருக்கு, எதனால உங்களுக்கு வந்து திடீர்னு ஹார்ட் ரேட்டு 70ல இருந்து 150 200 250 போகுதுன்றத கண்டறிஞ்சு அதே செட்டிங்ல நம்ம வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு கதிர்வீச்சு மூலயமா வந்து அந்த ஸ்பாட்டை தேவையில்லாம எலக்ட்ரிக்கல் ப்ரொடியூஸ் பண்ற ஸ்பாட்டை வந்து நம்மளால வந்து ஒரு பொசிக்கிற முடியும். அது அப்படி பண்ணிட்டோம்னா அந்த துடிப்பு வராது. இது வந்து ஒரு கியூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் மாதிரி. ஸோ இது வந்து ஒன்ஸ் ஃபார் ஆல் பர்மனண்டா கியூர் பண்ணிடலாம். இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து நம்ம லாங்கா மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது வந்து எங்கேயும் தெரிஞ்சு நம்ம வந்து சரி பண்ணிடலாம். இது வந்து துடிப்பு அதிகமா உள்ளவங்களுக்கு உள்ள ப்ராப்ளம். அதே நம்ம வந்து துடிப்பு குறைவா உள்ளவங்க, நான் சொன்னாலே அடிக்கடி மேக்கம் போட்டு விழுந்துருவாங்க, பல்ஸ் திடீர்னு குறைஞ்சு போய் அவங்களுக்கு வந்து பேஸ் மேக்கர்ன்ற கருவியை தான் பொருத்தும். ஏன்னா ஓன் எலக்ட்ரிசிட்டி ஒர்க் ஆகல அப்படின்றப்ப வீட்டுல கரண்ட் இல்லைன்னா நம்ம ஜென்ரேட்டர் மூலியமாவோ இன்வெர்டர் மூலியமாவோ ஒர்க் ஆகுதோ, நம்ம ஓன் ஹார்ட்டுக்கு வந்து ஓன் எலக்ட்ரிசிட்டி ஃபெயிலியர் ஆகிறப்ப நம்ம வந்து ஹார்ட்டுக்கு கரண்ட் கொடுக்கணும். அதுதான் வந்து பேஸ் மேக்கர். பேஸ் மேக்கர் வந்து இடது பக்க தோள்பட்டையில பொறுத்து அங்கேருந்து ஒயர் மூலியமா ஹார்ட்டுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த பேட்டரி மூலியமா வந்து கரண்ட் போயிட்டு இருக்கும். எப்பப்பெல்லாம் நம்ம எலக்ட்ரிசிட்டி வேலை செய்யலையோ அப்பப்பெல்லாம் பேட்டரியில இருந்து கரண்ட் போய் ஹார்ட்டை நிக்காம சீரா இயங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால அவங்களுக்கு வந்து இந்த டயர்ட்னஸ், தலை சுத்தல், மயக்கம், நினைவிழந்து விழுவுறது இதெல்லாம் சரியாயிரும். இதுதான் வந்து ப்ராடா பாத்தீங்கன்னா 2 ட்ரீட்மெண்ட். ஒன்னு வந்து பேஸ் மேக்கர் குறைவான ஹார்ட் ரேட்டுக்கு, இன்னும் வந்து எலக்ட்ரோபிசியாலஜி ஸ்டடி ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன் என்று சொல்லக்கூடிய அதிவேக இதய துடிப்புக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். ஓகே, சோ இத பிரிவென்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா டாக்டர்? பிரிவென்ட் பண்றதுக்குன்னா இதை வந்து நம்ம சில இதை வந்து நம்மளால இது பண்ண, இன்னைக்கு நான் காமனா சொல்லக்கூடிய ஒரு ஏஜிங் பாப்புலேஷனுக்கு ஒரு 60+ ஏஜ்ல வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பிபி, சுகர் அண்ட் ஓவர் வெயிட், கொலஸ்ட்ரால், எக்ஸசிவ் ஆல்கஹாலிசம், ஸ்மோக்கிங், ஒபிசிட்டி, கொரட்டை விடுறது, இதெல்லாம் தான் வந்து இந்த காமனான ரிதம் டிசார்டர் சொல்லக்கூடிய ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன். ஸோ ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அதிவேக இதய துடிப்பு தான் வந்து இன்னைக்கு வந்து உலகம் பூராவும் பார்க்கக்கூடிய ஒரு காமனான இதய துடிப்பு சம்பந்தமான ஒரு ரிதம் டிசார்டர் ஆர் அரித்மியா. ஸோ இது வந்து இது இன்க்ரீஸ் ஹார்ட் ஃபெயிலியர் ரிஸ்க் அதிகமாகும், இது வந்து ஸ்ட்ரோக் ரிஸ்க் அதிகமாகும், இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் டெத், பல ப்ராப்ளங்களை கொண்டு போய் விடும். இதான் நம்ம வந்து 20 வயசுக்கு மேல ரொம்ப காமனா பாக்குறோம். இதை வந்து நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸை நம்ம மாடிஃபை பண்ணி கண்ட்ரோல் வச்சுக்கிறப்ப நல்லா பிபிஐ கண்ட்ரோல் வச்சுக்கிறோம், சுகரை கண்ட்ரோல் வச்சுக்கிறோம், ஐடியல் பாடி வெயிட் மெயின்டைன் பண்றோம், எக்ஸசிவ் ஆல்கஹால் அவாய்ட் பண்றோம், ஸ்மோக்கிங் குவிட் பண்றோம், குரட்டைக்கான ஸ்டடி பண்ணி அது குரட்டைக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது. ஸோ டெய்லி எக்ஸசைஸ், மாடரேஷன் எக்ஸசைஸ், அட்லீஸ்ட் வீக்லி 5 days ஒரு 1/2 மணி நேரம் பிரிஸ்க் எக்ஸசைஸ், வாக்கிங், ஏதாச்சும் பிரிஸ்க் வாக்கிங் பண்றது,
இது ம். மாதிரிலாம் பண்றதுனால நம்ம வந்து இதுக்கான இந்த இந்த ப்ராலங்கல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி ஏட்ரல் ஃபிப்ரிலேஷன் என்று சொல்லக்கூடிய காமனான ரிதம் டிசார்டர் வர்றதை நம்மளால ஓரளவு சான்சஸை ரொம்ப குறைக்க முடியும். ஸோ ஓகே. பேசிக்கலி லைஃப் இதுதான் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணணும். ஓகே. அதான் ஐடியல் பாடி வெயிட் அண்ட் எக்ஸசைஸ் அண்ட் கண்ட்ரோல் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் லைக் பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், ஆல் தோஸ் திங்ஸ் யூ ஹேவ் டு கண்ட்ரோல் இட். இது பண்றதுனால நம்ம வந்து இந்த ரிதம் டிசார்டர் பண்ண முடியும். அதே சமயம் பர்த் டிஃபெக்ட் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நான் சில ஏஜ் குரூப் சொன்னேன், பர்த் டிஃபெக்டே எலக்ட்ரிக்கல் இருக்கும், அதை ஒன்றும் பண்ண கண்டிப்பா. முடியாது. ஓகே. இல்லது வந்து மரபு வழியா வர்றதையும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ம். சரிங்களா? நம்மளால பண்ண முடிஞ்ச ரிதம் டிசார்டர்ல பண்ண முடிஞ்சது வந்து ஏஜிங்னால வரக்கூடிய ப்ராப்ளத்தை, இந்த ரிஸ்க் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னால வரக்கூடிய ப்ராப்ளத்தை நம்மளோட தடுக்க முடியும், இல்லை குறைக்க முடியும். ஓகே. நீங்க ஏஎஃப்னு ஒண்ணு சொன்னீங்களா டாக்டர்? அத மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா டாக்டர்? அதாவது நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதனோட இதயம் வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி தூண்டுனால தான் இயங்குது. அந்த எலக்ட்ரிசிட்டி தூண்டலானது வலது பக்க ஆரிக்கல்ல இருந்து ஸ்ப்ரெட் ஆகி 4 அறைக்கும் போறதுனால தான் துடிக்குது. இந்த ஆரிக்கல்ன்றது அப்பர் 2 சேம்பர்ஸ். இந்த ஒரு ஸ்பாட்ல இருந்து ஒரு 60-70க்கு பதிலாக வந்து இன்னொரு ஸ்பாட்ல இருந்து வந்து ஒரு 500 தடவை துடிக்க ஆரம்பிக்கும், எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி ஆரம்பிக்கும். ஆல்மோஸ்ட் 9 டைம்ஸ் 10 டைம்ஸ் அதிகமாக துடிக்கிறப்ப அது வந்து ஏட்ரல் ஃபிப்ரிலேஷன் சொல்லுவோம். ஒரு சீரற்ற தன்மையாக ஒரு அதிவேக இதய துடிப்பு, ஒரு 10 டைம்ஸ் மோர் தென் நார்மல். முன்ன ஒரு 60-70 ஹார்ட், ஒரு 100 தன்னா தான் வந்து ஹார்ட் சுருங்கி விரிஞ்சு பிளட்டை பம்ப் பண்ணணும். ஒரு 500-600 நிமிஷத்துக்கே துடிச்சதுன்னா அது வந்து ஷேக் தான் ஆகும். இட்ஸ் எஃபெக்டிவா கண்ட்ராக்ட் பண்ணாது. அதனால பிளட் தேங்கும். பிளட் தேங்கினா கிளாட் ஆயிடும். கிளாட் ஆச்சுன்னா பிரெயினுக்கு போச்சுன்னா ஸ்ட்ரோக் வரும். இது மாதிரி ஓகே. தேவையில்லாம அதிவேக துடிப்பு வர்றப்போ தேவையில்லாம ஹார்ட் இயங்குச்சுன்னா ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிரும். தேவைக்கு ஏற்றப்ப தான் ஹார்ட் துடிக்கணும். நம்ம ஓடினாதான் ஹார்ட் அது அதிகமாகணும். உட்காந்துருக்கு போய் தேவையில்லாம 100-150 துடிச்சிட்டு இருந்துச்சுன்னா ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிரும். இதெல்லாம் தான் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இது வந்து உலகம் பூரா காமனான உள்ள ப்ராப்ளம். இதுக்கு என்ன ரிஸ்க் ஃபேக்டர்னா ஏஜிங் தான். ஏஜ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப ரிஸ்க் ஆகும். மொத்தம் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இதாகும். இதுக்கு வந்து ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்ட்ரோக் வராமல் இருக்க பிளட் தின்னர் கொடுப்போம். இன்னைக்கு வந்து இந்த துடிப்பு, இந்த நான் சொன்னேன் இல்லையா 600 பட்ட உற்பத்தி வர ஸ்பாட்டை கண்டுபிடிச்சு நம்ம இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன் மூலியமாகவோ இல்லை கிரையோபலன்னு சொல்லக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பம் மூலியமாகவோ அந்த ஸ்பாட்டை வந்து நம்மளால யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஜென்ரலாகவே வந்து இதய துடிப்பு அதிகமாக இருக்குன்னா நம்ம வந்து அந்த ஸ்பாட்டை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன் மூலயமாக அந்த ஸ்பாட்டை ஒரு கண்ட்ரோல் பண்ணி நம்ம கியூர் பண்ண முடியும். இந்த ஏட்ரல் ஓகே. ஃபிப்ரிலேஷனுக்கும் வந்து அதே மூலமாக அட்வான்ஸ் 3D மேப்பிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி எந்த இடத்துல இருந்து இது மாதிரி துடிப்பு அதிகமான்ற ஸ்பாட்டை கண்டறிஞ்சு ரேடியோ ஃப்ரீக்வன்சி எனர்ஜியை கொடுத்து அந்த ஸ்பாட்டை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ அதை இன்னும் நவீன சிகிச்சை முறைகள் லைக் கிரையோபலன் அப்லேஷன், வழியாக ஊசி போட்டு ஒரு பலூன் ட்ரீட்மெண்ட் வச்சு அந்த இடத்த வந்து கூலிங் எனர்ஜி யூஸ் பண்ணி அதிவேகமாக திருப்பி வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி திருப்பி ப்ராப்ளம் வராமல் நம்மளால தடுக்க முடியும். ஸோ இது வந்து தான் வந்து மெடிசனோட ரொம்ப அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட். இதோட இந்த ஏட்ரல் ஃபிப்ரிலேஷன் வந்து இன்னைக்கு மெடிசன்ல சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40% தான். ஓகே. 40% தான். இந்த இன்டர்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட் வழியாக ஊசி போட்டு பண்ற ப்ரொசீஜரோட சக்ஸஸ் ரேட் அரௌண்ட் 80-85%, ஆல்மோஸ்ட் டபுள் த சக்ஸஸ் ரேட். அதனால இந்த ஃபிப்ரிலேஷன் வந்து காமனஸ்ட் ரிதம் டிசார்டர் இன் த வேர்ல்ட் டுடே. எவ்ரி கண்ட்ரி இஸ் ஃபேசிங் திஸ் ப்ராப்ளம். இன் இந்தியா ஆல்சோ நம்ம வந்து ரொம்ப காமனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஏஜிங் பாப்புலேஷன் இஸ் இன்க்ரீசிங். மெனி பீப்புள் ஆர் ஓல்ட், ஹார்ட் அட்டாக் பேஷண்ட், பைபாஸ் பேஷண்ட், ஹைப்பர்டென்சிவ், டயபெட்டிக்ஸ் ஆர் இன்க்ரீசிங். அதனால நம்மளும் வந்து 60 வயசு 70 வயசு பாப்புலேஷன்லாம் காமனாக இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால இந்த ஃபிப்ரிலேஷன் தான் வந்து ரொம்ப ரொம்ப காமன் ரிதம் டிசார்டர். அதுக்கு வந்து மக்களுடைய அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. எல்லாருமே மெடிசன்ல இருக்குன்னு பாக்குறாங்க. மெடிசன் ஒரு 40% சக்சஸ், அதோட சைட் எஃபெக்ட்ஸ் மெடிசனோட சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகம். பட் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு இன்டர்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட் இருக்கு, இது ஆல்மோஸ்ட் சக்சஸ் ரேட் இஸ் டபுள் த சக்சஸ் ரேட்ன்றது நிறைய பேருக்கு அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த 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 ட்ரீட்மெண்ட் பண்றதுனால அவங்களுக்கு வந்து இந்த துடிப்பு அதிகமாக வராம ஸ்ட்ரோக் ரிஸ்கை குறைக்கலாம், ஹார்ட் ஃபெயிலியர் ரிஸ்கை குறைக்கலாம். அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா பெட்டரா இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் ஹார்ட் அட்டாக் அதிகமாக இருப்போம், அவங்க போய் அட்மிஷன் ஆகிற மாதிரி இருக்கும். அவங்களோட பண்ண முடியாது, வீட்லயே ரெஸ்ட்ல இருக்க மாதிரி இருக்கும், திருப்பி திருப்பி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்கும். மல்டிபிள் ஸ்ட்ரோக்னாலும் அவங்களுக்கு டிமென்ஷியா, மெமரி லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும், பக்கவாதம் வரும். இதெல்லாம் இந்த ரிஸ்கெல்லாம் நம்ம குறைச்சி அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி அவங்க ஒரு 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 டாக்ஸிக் மெடிசன் சாப்பிடாம ஒரு நான் டாக்ஸிக் மெடிசன்லேயே வந்து இந்த இன்டர்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட் ப்ளஸ் ஒரு பேசிக் மெடிசன்லேயே வந்து அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ண முடியும். இதான் வந்து நம்ம ரீசெண்டாக பண்ணிட்டு இருக்க ஒரு அதிநவீன ட்ரீட்மெண்ட். ஆக்சுவலி டாக்டர் நீங்க பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எனக்கு ஆக்சுவலி இதுல ஒண்ணுமே தெரியல. ஐ திங்க் ஐ ஹாவ் அ கிளாரிட்டி நவ். இந்த அரித்மியா பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பிஃபோர் கன்க்ளூடிங் நீங்க வியூவர்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா டாக்டர் அபவுட் திஸ் கண்டிஷன்? ஆமா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நம்மளுக்கு எல்லாருமே வந்து ஹார்ட்னாவே வந்து ஒரு நெஞ்சு வலினா தான் ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஹார்ட் ப்ராப்ளம்னாவே ஒரு செஸ்ட் பெயின், ஹார்ட் அட்டாக் அப்படின்னு தான் ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு காமனான அவேர்னஸ் மக்கள் வந்து நோ யுவர் பல்ஸ். உங்களுக்கு வந்து உங்க இதய திருப்பி எவ்வளோன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்.
இதய துடிப்புல ஏதாச்சும் கோளாறு, பால்பிட்டேஷன், படபடப்பு, தலை சுத்தல், மயக்கம், நெஞ்சு மூச்சு வாங்கல், சோர்வாகிறது, இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா இது ஒரு துடிப்போட கோளாறா இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கு வந்து இது ஒரு துடிப்பு ஹார்ட்டோட துடிப்பு நிபுணர் எலக்ட்ரோபிசியாலஜிஸ்ட் அணுகி இது எதனால எனக்கு ஒரு அதிவேகமாக இதய துடிப்பு இருக்கிறது, இல்லை அது குறைவாக உள்ளது, அது சம்பந்தமா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமான்னு அணுகி அது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்து இதை கண்டறிஞ்சு இதை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதுனால இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் ஸ்ட்ரோக்னால நிறைய பேர் வருவாங்க, இது மாதிரிலாம் அவாய்ட் பண்ணி, ஹார்ட் ஃபெயிலியர்னால வருவாங்க, இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி இயர்லியராகவே கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னாவே வந்து நம்ம வந்து இந்த ரிஸ்க்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம வந்து அடிக்குவேட் பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுனால, பிபி சுகர் எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுனால, ஸ்மோக்கிங்லாம் அவாய்ட் பண்ணுறதுனால, ஒரு பிரிஸ்க் எக்ஸசைஸ் வீக்லி 5 days பண்ணுறதுனால இந்த மாதிரி துடிப்பு சம்பந்தமான ப்ராப்ளங்கள் வராமையும் நம்மளால தடுக்க முடியும். ஓகே, தேங்க்யூ டாக்டர்.